பெனிசிலின்ற ஆன்டிபயாட்டிக் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி மருத்துவ உலகம் சந்திச்ச பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டோடைய ஆரம்ப பகுதி வரைக்குமே பாக்டீரியா தொற்று காரணமா உலகத்துல எண்ணிலடங்காத மக்கள் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்தாங்க. நிறைய நபர்கள் இறந்தும் போனாங்க. சின்ன சின்ன காயங்கள் கூட அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு. உதாரணமா ஒரு நபர் கீழே விழுந்து அவருடைய கையில காயம் ஏற்படுது அப்படின்னா அந்த காயத்துல பாக்டீரியா தொற்று ஏற்பட்டு அது பரவ ஆரம்பிக்கும். இதன் மூலமா காயமும் பெரிதாக ஆரம்பிக்கும். அதன் பிறகு அந்த காயம் ஏற்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய திசுக்கள் அழுகி அழிஞ்சு போக ஆரம்பிச்சு முழுமையா சேதம் அடைஞ்சிரும். இதனால அந்த இடத்தில் இருக்கக்கூடிய திசுக்களையோ அல்லது அந்த பகுதியையோ வெட்டி நீக்கணும் அப்படின்ற நிலை ஏற்படும். ஒருவேளை வெட்டி நீக்கல அப்படின்னு சொன்னா உடல் முழுவதும் அந்த பாக்டீரியா தொற்று பரவி அந்த நபர் இறந்து போயிடுவாங்க. இந்த அளவுக்கு சின்ன காயங்கள் கூட மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இந்த அறுவை சிகிச்சையும் கூட இதே மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. உதாரணமா ஒருத்தர் கிட்னி ஸ்டோன் இருக்கு அப்படின்னா அந்த கிட்னி ஸ்டோனை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்றாங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சர்ஜரி பண்ண இடத்துல இருக்கக்கூடிய காயம் குறிப்பா அந்த இடத்துல போடக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சிங் தையல் போடுறது, ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய காயத்துல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அது அந்த இடத்தையே பாதிச்சு காலப்போக்கில் மிகப்பெரிய பாதிப்பை அந்த நபர்களுக்கு ஏற்படுத்தும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த நிமோனியா, ஸ்கார்லட் ஃபீவர், சிஃபிலிஸ், மெனஞ்சைட்டிஸ், எண்டோகார்டைட்டிஸ் போன்ற பாதிப்புகள் எல்லாம் உயிரை கொல்லக்கூடிய அளவுக்கு அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக போர்க்காலங்களில் நிறைய இராணுவ வீரர்கள் இறந்து போனாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக 1914ஆம் ஆண்டிலிருந்து 1918ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்த முதல் உலகப் போரில் மில்லியன் கணக்கான இராணுவ வீரர்கள் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால் இறந்து போனாங்க. குறிப்பாக வூண்ட் இன்ஃபெக்ஷன்னால் இறந்து போனாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் இந்த போர்லாம் பண்ணும்போது போர்க்களமே ரொம்ப அசுத்தம் நிறைந்துதான் இருக்கும். நிறைய ரத்தம் சிந்தி இருக்கும். நிறைய நபர்களுடைய இராணுவ வீரர்களுடைய பிணங்கள் இருக்கும். உடல் உறுப்புகள் சிதறி இருக்கும். அதன் மூலமா நிறைய பேருக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா அதே மாதிரி நிறைய நபர்கள் காயம் பட்ட பிறகு அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கும்போது அந்த காயத்துல இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்பட்டு அது பரவ ஆரம்பிக்கும். அதனால இப்போ ஒரு நபருக்கு கையில அடிபட்டு அந்த காயம் பெரிதாக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த கையை வெட்டி எடுக்கணும். அப்பேற்பட்ட நிலையெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த இராணுவ வீரர்களுக்கு இருந்தது. அதே மாதிரி நிறைய இராணுவ வீரர்கள் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அசுத்தம் காரணமாக ஏற்படக்கூடிய பாக்டீரியா தொற்று காரணமாக இறந்தும் போனாங்க. ஸோ இப்படி இவ்வளோ பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் இருந்து வந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸை சமாளிக்கிறதுக்கு கையாளப்பட்ட சில சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரெஸ்ட் அண்ட் ஐசோலேஷன். அதாவது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது, ஒரு ஃபீவர் மாதிரி ஒன்று ஏற்படுது அப்படின்னா ஒரே வழி தான். ஒன்று ரெஸ்ட் எடுக்கணும், அவங்கள தனிமைப்படுத்தி. ஸோ அந்த வழி இருந்தது. அதுக்கப்புறம் பிளட் லெட்டிங் பண்ணாங்க. அதாவது யாருக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கோ அவங்களுடைய கையிலேயே காலையிலேயே ஒரு சின்ன கீறலை ஏற்படுத்தி அதன் மூலமா நிறைய ரத்தத்தை வெளியேற்றுவாங்க. அப்படி பண்றதன் மூலமா ரத்தத்தோடு சேர்ந்து பாக்டீரியாஸும் வெளியேறிடும். அந்த நபர்கள் காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. ஆனால் அதெல்லாம் கை கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா இந்த தேன், அதுக்கப்புறம் பூண்டு, இது மாதிரியான விஷயங்களெல்லாம் பயன்படுத்தப்பட்டது. நிறைய மூலிகைகளும் பயன்படுத்தப்பட்டது. இதெல்லாம் சின்ன சின்ன அளவில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு விஷயமா இந்த தேன், அதே மாதிரி பூண்டு, மூலிகைகள் இதெல்லாம் இருந்துச்சு தான். ஆனால் பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படும் போது, பெரிய பெரிய ஃபீவர்ஸ்லாம் எபிடமிக் ஏற்படும் போது இந்த தேன், பூண்டு, மூலிகைகள் இதெல்லாமே பெரிய அளவுல கை கொடுக்கல. அதே மாதிரி பாரம்பரிய மருத்துவம் அது ஓரளவுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு முன்னாடியே மக்களை ஓரளவுக்கு காப்பாத்துச்சு. அதாவது அந்த காலகட்டத்தில் இருந்த மருத்துவ முறைகள் மனுஷங்க ரொம்ப சுத்தமா இருக்கணும், ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கணும். ஸோ அது மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் டெர்மரிக் போன்ற அந்த மஞ்சள் அதெல்லாம் பயன்படுத்துறது. இதன் மூலமாக பாக்டீரியா தொற்று பாதிப்பு ஏற்படாமல் தடுத்தாங்க. ஆனால் ஒருவேளை பாக்டீரியா தொற்று ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் பெரிய அளவில் எஃபெக்டிவாக இல்லாமல் இருந்தது. இதுக்கப்புறமா இன்னும் சில சிகிச்சை முறைகள் இருந்தது. அது கஃபிங் அப்படின்ற ஒரு முறை. இந்த கஃபிங் அப்படின்றது சீன மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஸோ அது ஓரளவுக்கு பயன்படுத்தி பார்த்தாங்க. ஆனால் அதுவும் எஃபெக்டிவாக இல்லை. இதுக்கப்புறமா
வந்து மெர்க்குரி, அதே மாரி ஆர்சனிக் போன்ற சப்ஸ்டன்ஸ்லாம் பயன்படுத்தினாங்க. அதெல்லாம் வந்து பாக்டீரியாஸ அழிச்சாலும், அது உடலுக்கு பக்க விளைவுகள ரொம்ப ஆபத்தானதா வந்து ஏற்படுத்தினது. ஸோ இப்படியெல்லாம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் கார்போலிக் ஆசிட் வந்து பயன்படுத்தினாங்க. கார்போலிக் ஆசிட்ட ஒரு ஆன்டிசெப்டிக்கா பயன்படுத்தும்போது அது சரியா இருந்துச்சு. அதாவது இப்போ ஒரு நபருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, ஒரு ராணுவ வீரருக்கு அப்படின்னா, அந்த காயத்து மேல அந்த ஆன்டிசெப்டிக் பயன்படுத்தும்போது, அந்த காயத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் வந்து உண்மையிலேயே இறந்து போச்சு தான். ஆனா, அந்த கார்போலிக் ஆசிட் வந்து வேற பாதிப்பை ஏற்படுத்திச்சு. உதாரணமா அந்த கார்போலிக் ஆசிட் பயன்படுத்தும்போது, அந்த அந்த இடத்துல அந்த காயம்பட்ட இடம் வந்து அப்படியே வந்து எரிஞ்சு போக ஆரம்பிக்கும். அதே மாரி அந்த கார்போலிக் ஆசிட்னால ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் வெள்ளை ரத்த அணுக்கள் அதெல்லாமே வந்து அழிஞ்சு போக ஆரம்பிக்கும். இப்பேற்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதே மாரி கார்போலிக் ஆசிட் பயன்படுத்தி உடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ அழிக்க முடிஞ்சாலும், உடலுக்குள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ அழிக்க முடியல. ஸோ இப்படிலாம் பாதிப்புகள் எல்லாம் இருந்தது. இப்படியான சிகிச்சை முறைகள் எல்லாம் வந்து பயன்பாட்டிலயும் இருந்தது. இது மட்டும் இல்லாம, இது மாரி இன்னும் எக்கச்சக்கமான சிகிச்சை முறைகளும் இருந்தது. அதே மாரி ஏற்கனவே சொன்ன ஆம்புடேஷன், அதாவது கையில வந்து ஒரு தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா, அத வெட்டி எடுக்கணும். இல்லன்னா ஏதோ உடல்ல இருக்கக்கூடிய திசுக்கள்ல தொற்று பாதிப்பு இருக்குன்னா, அத வெட்டி நீக்கிரணும். அப்படி நீக்கிட்டா ஓரளவுக்கு வந்து காப்பாற்றப்பட்டாங்க. ஆனா, உடல் உறுப்புகள நெறைய பேர் இழந்தாங்க. அது வந்து பெரிய விஷயமா வந்து இருந்தது. ஸோ இப்படியெல்லாம் இவ்வளோ பாதிப்புகள அந்த காலகட்டத்தில வாழ்ந்த மக்கள் வந்து எதிர்கொண்டாங்க. இதெல்லாம் கேட்கும்போதே நல்லவேளை நம்ம அந்த காலகட்டத்தில பிறக்கல அப்படின்னு தோணும். ஸோ அப்பேற்பட்ட அந்த பாதிப்புகளிலிருந்து நெறைய நபர்கள் காப்பாற்றப்படுறதுக்கு 1928ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட பெனிசிலின்ற ஆன்டிபயோட்டிக் வந்து ரொம்ப முக்கிய காரணமா இருந்தது. இந்த பெனிசிலின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் 1928ஆம் ஆண்டே கண்டுபிடிக்கப்பட்டாலும், 1940கள்ல தான் அது பயன்பாட்டிற்கு வந்தது. அதுக்கப்புறம் அது வந்து மிகப்பெரிய அளவுல பெனிசிலின் மாரியே நெறைய ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த நிமோனியா, மெனிஞ்சைட்டிஸ், எண்டோகார்டைட்டிஸ், சிஃபிலிஸ், அதுக்கப்புறம் ஸ்கார்லட் ஃபீவர் போன்ற நோய்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வந்து பெனிசிலின் போன்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நல்ல பலன வந்து கொடுத்து வருது. எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்ப நிமோனியா அப்படின்றது வந்து நுரையீரல்ல பாதிப்பை ஏற்படுத்தும். அது அந்த காலகட்டத்தில உயிரிழப்பை ஏற்படுத்திரும். அதே மாரி மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்ற மூளை காய்ச்சல். இது வந்து பிரெயின் டேமேஜ வந்து ஏற்படுத்தி, காது கேளாமை, கண் குறைபாடு, அதுக்கப்புறமா இன்னும் நெறைய பிரச்சனைகள், கத்துக்கிறதுல பிரச்சனை, அதுக்கப்புறம் உயிரிழப்பு அப்படின்னு அந்த அளவுக்கு மெனிஞ்சைட்டிஸ் வந்து ரொம்ப கொடுமையானது. அதே மாதிரி இன்னும் சில பிரச்சனைகள் எண்டோகார்டைட்டிஸ் இதுவும் வந்து இருதயத்தில பாதிப்பை ஏற்படுத்தி, இருதயத்த வந்து பெரிய அளவுல பாதிச்சு உயிரிழப்பை ஏற்படுத்தும். இப்படி நான் சொன்ன நோய்கள் எல்லாமே வந்து அதிகமா வந்து உயிரிழப்ப தான் ஏற்படுத்தும். ஸோ இப்பேற்பட்ட பிரச்சனைகள இன்னைக்கு வந்து மேனேஜ் பண்ண முடியுது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து பெனிசிலின் போன்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் தான். முக்கியமா பெனிசிலின் வந்து சில வகையான நிமோனியா, சில வகையான மெனிஞ்சைட்டிஸ், சில வகையான எண்டோகார்டைட்டிஸ், சிஃபிலிஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்கார்லட் ஃபீவர், அதே மாதிரி ஃபுட் பாய்சனிங், பிளட் பாய்சனிங் இது மாரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு பெனிசிலின் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் வந்து பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ இப்பேற்பட்ட பெனிசிலின் எப்படி அந்த 1928ஆம் ஆண்டு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? அது யாரால கண்டுபிடிக்கப்பட்டது? அது ஏன் 1940கள்ல பயன்பாட்டிற்கு வந்தது? அதுக்கு நடுவுல ஏன் பயன்பாட்டிற்கு வரல? அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில நான் ஏற்கனவே வந்து பேசியிருக்கிறேன். அந்த வீடியோ பாருங்க நேரம் இருந்தா. அத பார்க்கணும் அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். அதே மாதிரி டிஸ்ப்ளேலயும் குடுக்குறேன். அத நீங்க டச் பண்ணுங்க. நேரா அந்த பெனிசிலின் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? அத கண்டுபிடிச்சது யார்? அது எப்படி பயன்பாட்டிற்கு வந்தது அப்படின்ற அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ.